அத்தியாயம் 3வது ஸ்லோகம். இது என்ன உதாரணம் என்றால், இந்த பிரபஞ்சம் இதுதான் பெரிய. நான் உண்டு அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும். அதை சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு நண்பர், அவர் க்ளோட்லோட ஒரு டீச்சர் பாரிஸில் எனக்கு நிறைய உதவி செய்தார். தொடக்கத்தில் இந்த யூடியூப் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா அதுதான் நான் சொன்னேன் கூட்டி போனேன்னு சொல்லி. அப்பாவுக்கு 3 ஆம்பளை பிள்ளைகள், அப்படி அழகான பிள்ளைகள். தாய் தானே, அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டா 3 பிள்ளைகள். அப்போ சுவாமி தான் சன்னியாக கொடுக்கும் அப்படின்னா, நான் கொடுக்க மாட்டேன். அப்போ டைம் டு டூ அதுன்னா, இதை நீங்கள் எல்லாம் கவனம் கேளுங்க. இந்த பிறவிலையா அடுத்த பிறவியா இந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். யாதேவி சர்வபூத்தேசு மாத்ருரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நம. எந்த பராசக்தி தாய்மை வடிவில் எல்லா உயிர்களுக்கும் இதயத்தில் இருக்கிறாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். நான் இதை அவள்கிட்ட சொல்ல, அவளுக்கு தெரியும், நல்லா படிச்சிருக்கேன். அப்போ உண்ட தாய்மை உண்ட இல்லை, அது பராசக்திக்குரியது. அப்போ இந்த 3 குழந்தைகளும் பிறக்கிறதுக்காக உன்னை தாயாகி அது பற்று, அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஒரு தாய்க்கு பற்று மிக அவசியம், இல்லாட்டி பூட்டி ஒழிஞ்சிட்டு போயிட்டா. அப்போ இறைவன்கிட்ட திருவருளால் அந்த குழந்தையை பாதுகாத்து கொஞ்சம் இது வரும் வரையும் அவரே இந்த தாய்மைக்கு என்ன பற்றை கொடுத்துள்ளார். அது வேலை முடிஞ்சோடனே கொடுத்துரு. நான் அப்படி சொன்னப்போ அம்மாட்ட சொல்லு, இல்லை அங்கே ஒரு அழகான மேரி அம்மாவோட கோயில், அதில் ஒரு துறவிற உடம்பு இப்பவும் அப்படியே இருக்குது. எனக்கு சரி அவர் இப்போ நாம் அழுது கொண்டு இருந்தாங்க, அழகான கோயில். அங்கே போய் அம்மாட்ட சொல்லுவோம், நீ கொடுத்த காரியத்தை, ஏன்னா அவங்க எல்லோரும் 24 18 24 அப்படியே நான் வயது வந்தாய், நான் நிறைவேற்றேன் தாய், நீ கொடுத்த தாய்மையை இந்த தானே எடுத்துட்டு எனக்கு ஆசீர்வாதம் கூட மாண்டு கும்பிடும். கட்டாக அவள் செய்திருப்பாள். இந்த வெளிநாட்டாக்கள் ஒரு விஷயம் இவங்க மாதிரி சும்மா டல் இல்லை, பிடிச்சாண்டா. அப்போ இப்போ சுரவியாங்க ஆஸ்திரேலியாங்க இருக்கலாம், என்னோட கண்டாக்ட் இல்லை, என்ன சொல்கிறேன். ஸோ நீ பற்றுன்றது அவ்வளோ நேரம் இந்த தாய்மை இருந்தா, நான் சொல்ல உனக்கு விளங்குதா, அது அவரோட கிரியேஷனுக்காக இல்லை உனக்காக கொடுத்தார். அப்பாவுக்கு அம்மா கொடுத்தான்னு சொல்லுங்களேன். இப்போ நான் சொன்ன மாதிரி என்னது சுதர்சன அமைக்கலையே, நீ பிரம்மச்சரியா கிரகஸ்தா அது முடிய வானப்பிரஸ்தா சன்னியாசா உண்ட காரியம் முடிந்தது. நீ அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு தலைக்குள்ளே அறிவு இருந்தா. இந்த ஞானம் உள்ள என்ன சொல்லுது, வானப்பிரஸ்தா சன்னியாசம் 2 இருக்குது. அங்கே நேச்சுரலி இந்த பற்று இல்லாமல் போகும். அவளுக்காக தெரியும், அவளே நாட்டுக்காரு நான் சொன்னேன், அவள் செய்தாள், சன்னியாக இருக்கா என்ன கொடுத்தாள், தாயே எடுத்துக்கோ. இப்போ எவ்வளோ ஆழமான விஷயம் சேதன் அமைக்கலையே, எவ்வளோ ஆழமான விஷயம் பாரு. நீங்கள் செத்து கொண்டுறீங்க கட்டச்சி நேரத்தில் கூட இல்லை புள்ளே, எந்த புள்ளை யார் பார்ப்பா, உண்ட புள்ளை யார் பார்ப்பா. நீ புறக்கம் முதலும் பார்த்தவர் சொல்லோ, இனிமேலும் பார்ப்பேன். இவ்வளோ அநியாயம் பாரு. கடவுள் பக்தி, நான் உங்களை ஒரு நம்ப மாட்டேன், ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஆமாண்ணா, நோ பக்தி இல்லை. நீயா படைச்ச அந்த உலகத்தை, இதை மெயின்டைன் நீயா பண்ணுற. அப்பா காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடும் அந்த பரம்பொருள் அவ்வளோ நடந்து, நீ யார்? இந்த அடுத்த நிமிஷத்தை என்ன நடக்கணும்னு உனக்கே தெரியாது, ரைட்? அப்பா இந்த அநியாயத்தை சொல்லி முடியாது. நான் ஒரு ஆள் இல்லை, எங்களோட தாயரடி என்ன பார்த்து கடையை 4 பொம்பளை பிள்ளை இருந்தும் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டான். ஏன்? அவங்க அம்மா அப்பா இல்லை, நானும் சொல்லி பாருங்க, அவங்க ஆல்ரெடி குழந்தை எழுதிருக்கு இல்லை, அவங்களோட வழி நீ கவுண்ட மாதிரி என்ன வானப்பஸ்தா சன்னியாசம் உண்ட கடமை. நோ, ஏன்? இந்த அறிவு உனக்கு கொடுக்கப்படவில்லை. இப்போ நான் கொடுக்குறேன் இல்லையோ, கீப் இட் இன் யுவர் ஹார்ட், நாட் அ ஹெட். அப்போ இது என்ன சொல்லுதுண்டா, இந்த உலகம் அழகாக இருக்கு. இம்மரத்துக்கு, இந்த மரம்னா இந்த பிரபஞ்சத்துக்கு வடிவம் தென்படுவதில்லை. என்ன வடிவம்னு தெரியாது, முடிவில்லை. அது முடிவில்லை. என்ன கிரியேஷன், என்ன சிருஷ்டி ஸ்திதி சம்மாரம், அதுக்கப்புறம் சிருஷ்டி அகைன் ரவுண்ட் அடிச்சு கொண்டே இருக்க போகுது. அப்போ அதுக்கு முடியுங்க இல்லை, துவக்கமும் இல்லை. முடிஞ்ச துவக்கமும் இல்லை. கனவுக்கு துவக்கம் இருந்தோம், அப்பா எப்போ தொடங்கிச்சு, எப்போ முடிஞ்சுது, எங்கே இருந்தது, கனவு இல்லை.
இருப்பும் இல்லை, இருக்கிறதாண்ட அதுவும் இல்லை. பாருங்கோ, அப்போ நம்ம எவ்வளோ தூரம் அறியாமையில் இருக்கிறோண்டு. இது ஞான நூல் வா, ஆனால் இது மூண்டும் இல்லை. அது தெரியவும் இல்லை, அதுக்கு முடியும் இல்லை, துவக்கவும் இல்லை, இருப்பும் இல்லை. ஆனால் அடுத்த வரியை கெழுங்க, வலுத்து வேரூன்றிய இந்த அசுவத்த மரத்தை, இந்த பிரபஞ்சத்தை மூணும் இல்லை, அது பிறக்கவும் இல்லை, இருக்கவும் இல்லை, இல்லை இல்லை சொல்லி போட்டு மற்ற என்ன சொல்கிறார்? வலுத்து வேரூன்றிய இந்த மரத்தை பற்றின்மை என்ற உறுதியான வாளால் வெட்டி. நம்ம இவ்வளவு அசிங்கம், இவ்வளவு இந்த வடிகண்ண முட்டாளன்றதை இந்த துறவி அதான் என்னடி சொன்னாங்க, சுவாமி ஏன் போச்சு உங்களோட நேரத்தை வீணாக்கு, அவங்கள ஜெயிலில் இருக்கிறாங்க, ஜெயிலில் இருக்க விடுங்களே, ஐயோ கொண்டு டிஸ்டர்ப். உண்மை, நான் கட்டி கொண்டே இருக்கேன். 88ஆம் அது நம்மளோட யார் சிவகுமார் சொன்னார், சாமி சொல்கிறேல எனக்கு தெரியும், நீ கேடு. அது அவர் வாய்ப்புக்கு மாலிட்டேன்னு சொல்லா, இல்லை நீ கேடு, நீ எனக்கு அவர் என்ன சொல்ல போகிறான்னு முதல்ல எது 88ஆம் அதையே சொல்லி கொண்டிருக்க, வேறு எதை சொல்கிறது. ஆனால் உண்ட தலைக்குள்ளே முடி ஒன்றும் வரல, இதயத்தில் வர்ற இது உண்மையிலே ஒன்றும் வரல. உறுதியான வாளால் வெட்டி. அப்பா இதை ஜோதிச்சு பாருங்க, இல்லை இது அதை இருந்து கடந்து அல்லது அதை விட்டு ஏதாவது வார்த்தையை சொல்லியிருக்கலாம். ஏன் வாளால் வெட்டி? இதை பாருங்க, மரத்தை வெட்டுவதற்கு கோடரி வேண்டும் அங்கனம், மாயா காரியமாகிய பிரபஞ்ச வாழ்க்கை என்ற மரத்தை வெட்டுவதற்கு நல்லா மாயாண்டை யா மா சா மாயா, மாயாண்டா எது இல்லையோ அதுதான் மாயா. அவரே சொல்லிட்டார், அது இருக்கவும் இல்லை, இல்லையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அதை வெட்டுறதுக்கு நீ வெட்டி தான் வாழால் வெட்டணும். அது என்னது? ஆஹா, யோசிச்சு பாருங்க, நம்ம இவ்வளோ தூரம் இல்லாத ஒன்று ஆட்டி படைக்குதுன்னு. எஸ் என்ன சொல்கிறார் என்ற அங்கன மாயா காரியமாகிய பிரபஞ்ச வாழ்க்கை என்ற மரத்தை வெட்டுவதற்கு பற்றின்மை அல்லது வைராக்கியம் என்ற வாள் ஒன்றே தகுந்தது. அது விவேக வைராக்கியம் ரெண்டு இறைவன்ற டிவைன் அட்ரிபியூட்டாக, அது இறைவன்ற என்ன சொத்து. அவர் அந்த எத்தனை விவேக வைராக்கிய அந்த இன்ஃபினிட்டு அப்படி போகுது. அப்போ நீ அவர்கிட்ட கேளன், யார்கிட்ட? எல்லையோ தேவாரங்கள் வருது திருப்புகழில், என்ன சகட சட மூட மட்டி பவ வினை நே ஜனித்த, இல்லை அவர் சொல்லி கொண்டு பெருமானே கூடையா வைராக்கியம் கூடியா. அப்போ உன்னால் முடியாது, இதெல்லாம் இறைவன் கிஃப்ட்டு. கேளுங்களேன், ஸ்கிட் ஷால் பி கிவன் அன்டு. இல்லை பெருமானை என்னால் முடியாது ஐயா, என்ன விவேகம் இல்லை வைராக்கியம் நீ போட்டு உன்னிட்ட நீ அதான் தான் இருக்கு. அதுதான் சிவருமான கோட் பண்ண விவேகத்தால் இல்லை அவர் வைராக்கியம் ரெண்டே அந்த இது கொண்டிருக்கார். எஸ் அப்பா, எஸ். இப்போ சிவருமானுக்குள்ளே அவர் இருப்பார், உமா அம்மா மடியில் இருப்பார், இந்த பக்கம் பசுமா மாடு அவர் நந்தி, இந்த பக்கம் அம்மாட சிங்கம், இல்லை அப்புறம் முருகண்ட மயில், அது இவர் எலிக்குஞ்சி, ஒன்று கொண்டு போய் சாப்பாடு இல்லையோ. ஆனால் அமைதியாக சாந்தமாக எல்லோரும் அவங்க கொடுத்து இருக்கிறாங்க. இது ஒரு என்லைட்டன் மாஸ்டர், ஒரு துறவியை இல்லை ஒரு அவர் தான் இருக்கிறார். இப்போ நீ அப்படி வாழலாம், யார் இல்லைன்னு சொன்னான், ஆனால் நீ வாழவில்லை. ஏன் சொல்கிறேன்டா, நான் இப்போ 76 என்னோட ஜோக் இல்லையோ. அப்போ அது என்ன நடக்கலாம், நீங்கள் எல்லாம் போய் பிறக்க போகிறீங்களே, இந்த அசிங்கத்தோடு போய் பிறக்க போகிற, அதான் நியாயம். என்ன அசிங்கம்? இந்த பட்டு நான் சொன்ன மாதிரி என்ட வேற பிள்ளை, அது என்ன வர மான், அந்த மனிதன் மானா பிறந்து இல்லை துடிச்சு கொண்டு இருந்தாராம். ஐயோ நான் தவறு விட்டேன்னு. ஸ்ரீமத் பாகவத்தை படித்து பாருங்க, இல்லை அவர் அந்த துன்பத்தை அந்த மான அசையவே இல்லை. அந்த ஆசம் ஒன்று இருந்து அதுக்கு பக்கத்திலேயே சுற்றி சுற்றி இருந்து கொண்டு அந்த உடம்பு விட்டு அடுத்த பிறவிலே வாயை திறக்கவில்லை. ஆனால் பிரம்மச்சாரியாக இருந்தார் சட்டப்பரன். அப்போ என்ன சொல்கிறது, அங்கே மாயா ஏனெண்டா இப்போ கனவு இல்லை, நீ கனவு பார்க்கக்குள்ள ஒரு உலகம் இருந்தது, கண்ணை முழிச்சோன்னே இல்லை. இப்போ நீ செத்தா இல்லாட்டி இப்போ அடுத்த கனவு இப்போ செத்தாலும் இந்த உலகம் இருக்காது, நீ செத்தா அங்கே போய் ரவுண்ட் அடிக்க போகிறேன். அப்போ இல்லை இந்த இப்போ இருக்கக்குள்ளே நீ கனவுக்கு போ அல்ல செத்து போ, ரெண்டுலேயும் உலகம் இல்லை. அப்போ என்ன சொல்கிறார்,
நான் வேணுமெண்டா செத்து போகணும்னு சொல்கிறேன். இப்படி நான் சொல்லலாம் தான் வேணுமெண்டு சொல்லணும். அப்பவும் சோடி சூடானே ஒன்றும் இல்லை. என்னது வெட்டுவதற்கு பிரபஞ்சமாகிய வாழ்க்கை என்ற மரத்தை வெட்டுவதற்கு பற்றின்மை வேற ஒன்றும் இல்லை. வேறொரு வழியால் நீ அதை வெட்ட இந்த கத்தி கூடாது அதை நான் ஒன்று ஒண்டான் இருக்கு. என்னது நல்லா பார் இல்லை நீ பற்று என்று சொல்கிறது இந்த அறியாமல் அதிக உச்சக்கட்டம். அதை சொன்னால் அவங்க மகிழ்ச்சி சொன்னான் எல்லாருக்கும் மகிழ்ச்சி வேணும் சுவாமி என்ன ஒரு மகிழ்ச்சியும் வேணாம் எனக்கு துக்கமே வேணும் வாய் தரக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க என்னட்ட என்ன நான் அவட கேட்டேன் நீ கல்யாணம் கட்டி சொல்கிறேன் ஒன்று உப்பு சப்பு இல்லைன்னு சொல்கிறேன் அவனோட பிள்ளைய சொல்கிறேன் அவர் 2ஆம் நாளில் விரிஞ்சு போனான்டா இல்லை இங்கே அனுப்பு எங்களோட டிபார்ட்மெண்ட் இல்லை திரும்ப வந்து அடுத்த கல்யாணத்துக்கு என்னோட அம்மாட்ட நான் கேட்டேன் என்ன கேட்டேன்னா அம்மா நீ சந்தேகமாக இருக்கேன் இல்லைடா அம்மா நீங்கள் ஒன்று உப்பு சப்பை இல்லை அப்போ என்ன தப்ப முடிஞ்சால் தப்பு இந்த ஒரே ஒரு தாய் இந்த உலகத்தை நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிக்கிறோம் தப்ப முடிஞ்சா கடைசியாக ஒரு இடத்துல 88ஆம் ஆண்டு அந்த கோயிலுக்குள்ளே அது அவருக்கும் வரவேற்பு தாயாக இருக்குது சுவாமியார் அம்மா இல்லை அது சொன்னால் இந்த பிள்ளை முழு சன்னியாயினா நல்ல முழு பிள்ளைகளும் சன்னியாசாயிரம் அப்படி சொன்னான் எனக்கு என்னட்ட சொன்னேன் மாதிரி எப்படி நீ இருந்தால் எனக்கு தெரியாது இப்போ எல்லா பிள்ளைகளும் சன்னியா ஆஹா ஏனெண்டா ஒரு நாள் வரப்போ நான் திரும்ப உங்களை சொல்கிறேன் நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வத்தையோ இல்லை உங்களோட குருநாதரையோ ஒரு தவறும் செய்ய முடியாது. காலை காட்டுவார் உங்களோட இஷ்ட தெய்வம் இடியட் இல்லை என்ன சொல்லுவாங்க குரு வடிவாய் வந்து எல்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரி இந்த வாயில் உங்களை சொன்னேன் நீ கேட்டியா கேட்கலையே இப்போ அழுது தோலை வா அடுத்த மரமாப்புற அல்லது நாயாப்புறம் பூனியாப்புறம் இந்த போகுது மிஸ்டர் சுப்பிரமணியம் சரி போனாக்கும் அவங்களாம் போய் தொட்டு நமஸ்காரம் அந்த ஆடியம் கோயிலில் கூப்பிட்டு அவரும் வர மாட்டோம் 50 பேருக்கு மேலே எதை பார்க்க மிஸ்டர் சுப்பிரமணியத்தை பார்க்க வந்து நமஸ்காரம் நீ அப்படியே வாவன் அறிவட்ட முண்டங்களா ஐ ஆம் சீரியஸா ஸோ பெட்டர் யூ கட் இட் ஆஃப். பற்றின்மை அல்லது வைராக்கியம் என்ற வாழ் ஒன்றே தகுந்தது. நீ ஏனெண்டா இதால் உண்ட மனத்தில் இந்த முட்டாள்தனத்தால் நீ அதை வச்சு கொண்டிருக்க. அப்போ இது என்ன பண்ணுறது அறிவுன்ற இதை கொண்டு வா என்ன சர்வம் அது ஒரு வருது சர்வம் துக்கமயம் விவேக்கினா ஒரு புத்தி உள்ளவனுக்கு இந்த உலகம் முழுக்க துன்பமாக தொடுறதெல்லாம் துன்பம். அப்போ இந்த விழிப்பு ஒன்று பற்றின்மை எவ்வளவு வலியதோ அதானே இது. இப்போ எங்களுக்கெல்லாம் அன்பு மயம் கருணை மயம் ஆனால் பற்று கிடையாது. அவ்வளவு விரைவில் சம்சார விருட்சம் வெட்டப்படும். நீ இதில் இந்த கனவுலேயும் இருந்து அம்மா இருந்தால் அப்பா இருந்தால் பிள்ளை இருந்தால் கொண்டாட்டியோ எல்லாம் இருந்தாங்க கண்ணை முடிச்சோடனே ஒரு வெங்காடம். இப்போ நான் இங்கே கண்ணை மூடினோடனே என்ன நம்புறேன் செத்தா பச்சா சொல்லும் இல்லை மூடினோடனே என்ன ஒரு அட்ரஸே இல்லை அது ஒன்று விளங்கலை. எனக்கு 18 வயது 9 வயதிலே தொடங்கிட்டு அதை நான் முதல் சாவு நான் சொன்னேன் இல்லை வீட்டு நம்பிக்கையும் இல்லைப்பா இந்த பார்க்குறேன் ஆள் இல்லை எங்கள் சாவு வேணால் ஆள் இல்லை இல்லை அழுதுட்டு துடைச்சிட்டு வந்து என்ன சிவனின்ட்டு நீ வைக்கமில்லை உனக்கும் அடுத்த நிமிஷம் நீ சாக போகிற அதுக்கு நீ தயாரோ இன்னும் கட்டுவாங்க. இது ஸ்ரீமத் பாகவத் அவர் இந்திர சொர்க்கத்துக்கு போய் இந்திரனுக்கு உதவி தான் பண்ணிட்டான். அப்போ இந்திரன் சொன்னால் உனக்கு என்ன ஆசீர்வாதம் வரம் போகணும் கேடு என்னோடனே அவன் சொன்ன முன்னிப்பாட்டு எந்த உடம்புல நான் அவ்வளோ அளவிருப்பான்னு சொன்னால் 2.5 நாளிகை எவ்வளோ எத்தனை மணிச்சாவது தெரியல இல்லை இந்திரன் தான் எப்போ ஏன் அவர் தயாராகி முடிங்க அவர் முதல்லையே தயாராகி இருந்தால் அதான் இந்த சக்கரவர்த்தி நான் சொல்கிறேன். அவங்க குருகுலத்துக்கு போய் அங்கே விஞ்ஞானம் ரெண்டையும் படிச்சுட்டு கொஞ்சம் பேர் கல்யாணத்துக்கு போயும் அங்கும் பாருங்கள் இவ்வளோ எச்சரிக்கையாக இருந்திருக்கும். இல்லாட்டி அந்த சக்கரவர்த்தியே இல்லை அந்த ராமனுக்கு எல்லாருமே அவனை மானுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு காட்டுக்கு போனாங்க. என்ன அர்த்தம்டா அவன் வீட்டில் இருக்கக்குள்ளேயே அவங்க என்னது வானப்பிரத்தம் சன்னியாசங்கள் தயாராக இருந்தார்கள். நீ கட்டிக்கொண்டு ஆள் உதைக்க போகிறாங்க எங்களோட அம்மா சொல்கிறார் காணகள் வண்ணாத்தி பரமவம்ச வண்ணாத்தி புழு தான் கட்டும் கூட்டுக்குள்ளேயே சிக்கிக்கொள்கிறது. அதுபோல் உலகப்பற்றுள்ள ஆத்மா அதனுடைய ஆசைகளாகிய வலையை சிக்கிக்கொள்கிறது. அப்போ நான் ஆசை ஒன்று பொண்ணு சொல்ல இந்த பாரு என்ன அநியாயம் அதில் அதுக்குள்ளே இருக்கிறது உண்ட இஷ்ட தெய்வம் அப்படி பாரு
ஆனால் அந்த புழு ஒரு அழகிய வண்ணாத்தி பூச்சியாக பரிணமிக்கும் போது கூட்டை உடைத்து கொண்டு வெளியே வந்து வெளிச்சத்தையும் காற்றையும் ஆனந்தமாக அனுபவிக்கிறது. அதுபோல் விவேகம் வைராக்கியம் அது அப்படியே அச்சடிச்ச மாதிரி அந்த பரம். நான் இவட சொன்னேன், யோசிச்சு பாருங்க, நீங்கள் சாதாரணமாக இது வராது. ஏன்? இயல்பூக்கம் இன்ஸ்டிங்க்டுக்குள்ளே தான் இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் வரும். ஆனால் இங்கே விவேகம் வைராக்கியமும் உனக்கு தானாக சொல் அது பார்த்துக்கலாம், தானாக நடக்கும், தானாக நிச்சயமாக நடக்காது. நினைவனன் முருகன், இந்த விழிப்புணர்வு உனக்கு தானாக ஒரு பிறவியில் நடக்காது. 8,40,00,000 நீ பிறவி எடுத்தாலும் நீ இப்போ முயற்சி பண்ணி அதுக்கு வெளியில் வராமல் தானாக நடக்க அது இன்ஸ்டிங்குள்ளே இல்லையே. அது இன்னொரு ஏன் தானாக நடக்க வேண்டாம், நீ அதுவாக முதல்ல இருக்கிறாய், ஏன் நடக்க வேண்டாம்? ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நீ உனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோ. ஆனால் அதுக்கு எவ்வளோ செய்ய வேண்டியிருக்கு. விவேக வைராக்கிய சச்சம்பம் முமுட்சுத்வம் இல்லை ஆத்மஜானம் அமைக்கலையே. அப்போ இது இயல்புக்குள்ளே. ஆனால் நீ முதல்ல அதுவாக இருந்தும் நீ அதுவாக இல்லை. ஏனெனில் நீ என்ன சொல்கிற, இது இந்த சரக்கு நான் பாருங்கள். அதுபோல் விவேகம் வைராக்கியம் என்ற 2 சிறகுகளால் 2 சிறகு 2 உனக்கு இல்லை. அப்போ நீங்கள் குரோலிங்கன்னு சொல்ல புழு, நீங்கள் முழுப்பேர் எங்க என்ன வேணும் நன்றி சிறகு தானே மறக்க முடியும். நான் வெரி சீரியஸ், நெஞ்சு பொறுக்குதில்லை. நான் உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு. உலகப்பற்றில் உழலும் ஆத்மாவானது மாயையாகிய வலையை கிழித்து கொண்டு வெளிப்படக்கூடும். வெளிப்படுமென்று அவர் சொல்லலை. என்ன நீ செய்கிற அட்டூழியத்துக்கு எல்லாரும் நம்ம பார்வதி பதி ஹரஹரமான சொன்னதை யோசிங்க. அப்போ நீங்கள் அசங்கோகம் புனப்புனா நான் இந்த ஆகாயம் போல் ஒன்றிலையும் படாமல் தூயதாக இருக்கிறேன். சரி, கவனம் பண்ணணும். ஆமாண்ணா அனுபவம்.